Hi guys, welcome to my channel. நான் சுப்ரியா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைவ் செக்ஷனில் வந்து இருக்கும்போது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட ஒரு சீரீஸ் மாதிரி தான் இப்போ வந்து நான் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் என்னென்னலாம் ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுறேன், என்னெல்லாம் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறேன், ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டில் உங்களுக்கு வந்து வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டு போகலாம். ஹாய் காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரொமோஷன்ஸ். நம்மளோட பேஜ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிஸ்லாம் வந்து நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க வந்து இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் இந்தியா வந்து நம்ம வந்து டெலிவரி வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரெஷ் பேட்சாக தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்மளோட ப்ரௌனிஸ் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ முன்னாடியே செஞ்சு வச்செல்லாம் வந்து சேல் பண்ணுறதில்ல. ஸோ தேவைப்படுறவங்க அதை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுசாக வந்து உப்டன் பவுடரும் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நலங்கு மாவு பவுடர். ஸோ இதையும் வந்து யூஸ் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து என்னோடய ஸ்கின்க்கு வந்து இதுதான் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அகைன் இதே நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து டிஎம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ அந்த சீரீஸில் நிறைய ஃபேஸ் பேக்ஸு, தென் அதுக்கப்புறமா பாடி கேர், ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து நான் என்ன வந்து நேச்சுரலாக ஹோம் ரெமடிஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? ஸோ ப்ளேலிஸ்ட் வந்து சுப்ரியா சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இனிமேல் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த சீரீஸில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது என்னன்னா, ஸோ நலங்கு மாவு பொடியை பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உப்டன் பவுடர், நலங்கு மாவு பவுடர் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நலங்கு மாவு பவுடர் வந்து அதை பற்றி வந்து சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து எந்த காலகட்டத்தில் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரூஃப்மே வந்து இல்லை. ஆனால் அது வந்து ஒரு ஓல்டன் டேஸ்லேருந்தே வந்து முன்னாடிலாம் வந்து சோப்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து நலங்கு மாவு இந்த மாதிரி ஒரு பவுடர்ஸை வந்து மேக் பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு வந்துருந்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் ஸோ எல்லாமே. ஸோ இதை பற்றின ஒரு கரெக்டான காலகட்டம் வந்து நம்மளுக்கு தெரியல. சரியா? ஸோ இந்த இயரில் தான் அது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ முன்னாடி வந்து காலத்தில் வந்து அவங்கள வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு சோப்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு திங்கு. முன்னாடிலாம் வந்து பழைய காலத்தில் வந்து சோப்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ எப்படி அவங்கள வந்து க்ளீன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ஆத்தங்கரையோரம் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து தானே குளிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து அந்த களிமண்லாம் போட்டு வந்து குளிச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நான் கூட வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ என்னோடய பாட்டிலாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க பீரியட்லாம் வந்து அவங்க ஹேர் வாஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த களிமண்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் வந்து வச்சுட்டு அவங்க வந்து அவங்களோட ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனாக வந்து நான் வந்து தெரிஞ்சிருந்துருக்கிறேன். ஸோ அதான் அப்போது அந்த காலகட்டத்திலலாம் வந்து சோப்லாம் இன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ நலங்கு மாவை தான் வந்து அவங்கள வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்காக வச்சு. ஸோ இப்போ வந்து அதில் என்னென்னலாம் இன்க்ரீடியண்ட்லாம் பார்த்துக்கலாம். சில நலங்கு மாவில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் வந்து ஸ்கின்னுக்கு வந்து அந்த நம்மளோட வேர்வையை ஸ்மெல்லை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸு. அதுக்கப்புறமா வந்து ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு, சாஃப்டன் பண்ணுறதுக்கு, தென் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரிலாம் எல்லாமே வந்து யோசித்து தான் அதெல்லாம் வந்து அந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து அவங்க வந்து சேர்த்துட்டு வந்துருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் வந்து அந்த நலங்கு மாவும் வந்து இருக்குது. ஸோ அழுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு, டல்னஸ்ஸு, ஸோ எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு, பிரைட்டன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா வேர்வை நல்ல ஒரு ஸ்மெல் நம்ம மேலே வர்றதுக்கு, மாய்ஸ்சர் கண்டென்ட்டாக இருக்கிறதுக்கு, ஸோ எல்லா வகையிலையும் எதெல்லாம் வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்குதோ ஸோ அந்த நல்ல விஷயத்தையெல்லாம் ஒன்றா சேர்த்து தான் வந்து அவங்க ஒரு பாத் பவுடராக வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து அதுக்கு கேதர் பண்ணும்போது நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ இப்போ வந்து நலங்கு மாவில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்க்ரப்பிங் மாதிரி தானே தேவைப்படும். ஸோ குளிக்கிறச்ச ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியதுக்கு வந்து கடலைப்பருப்புலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது தென் அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கிராமு, பாசிப்பயிறு, கொஞ்சமாக நீங்கள் வந்து அரிசி வந்து அது சேர்த்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி வந்து வெட்டி வேறு, பூலான்கிழங்கு, ரோஸ் பெட்டல்ஸ், அதிமதுரம், கோரைக்கிழங்கு, கார்போக அரிசி, தென் அதுக்கப்புறமா முல்தானி மட்டி, நீம் லீஃப் சேர்த்துக்கலாம், ரோஸ் பெட்டல் சேர்த்துக்கலாம், ஆவாரம் பூ வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா
மகிழம்பூ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ சொல்லக்கூடிய இந்த ஃப்ளவர்ஸு, இந்த பெட்டல்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் அரோமா, ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நேச்சுரலாகவே வந்து நம்மளுக்கு குளிச்சுட்டு வந்த பின்னாடியே வந்து இருக்கிறதுக்காக ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ வெட்டி வேறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாடியை வந்து சில் பண்ணும். ஸோ நல்லா ஒரு கூலிங்கான ஒரு ஃபீல் வந்து இருக்கும் அதெல்லாம் அந்த பாத் பவுடர் யூஸ் பண்ணிட்டு வந்த பின்னாடி. ஸோ இந்த கடலை மாவு, இந்த கடலைப்பருப்புலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, கடலைப்பருப்பு, பாசிப்பயிறு, தென் அரிசி. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்போலியேட் பண்ணுறதுக்கு வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நலங்கு மாவை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்றதுனால நம்மளுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நம்மளோட நலங்கு மாவில் வந்து இருக்கிறது வந்து கஸ்தூரி மஞ்சள். ஸோ இந்த கஸ்தூரி மஞ்சள் தான் வந்து ஓல்டன் டேஸில் ரொம்ப அதிகமாக வந்து பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்க. ஸோ நலங்கு மாவில் இருக்கக்கூடிய மெயின் கண்டென்ட்டில் ஒன் ஆஃப் த கண்டென்ட் வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் தான். இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து கொர்க்குமைன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு வேதிப்பொருளோ சம்திங் வந்து இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறமா வந்து ஸ்கின்னில் வந்து ஏதாவது ரெட்னஸ்ஸு, இரிட்டேஷன், இச்சிங்லாம் இருந்தால் அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த பிம்பிள்ஸு, பிரேக் அவுட்ஸு இதெல்லாம் வந்து காம் பண்ணுறதுக்கு, ஆக்னி இருந்தால் கூட அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு அந்த ஒயில்ட் டர்மரிக்கில் வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் அது ஸ்கின்னும் பிரைட்டன் பண்ணுதுன்னு சொன்னால. ஸோ அதனால தான் வந்து டர்மரிக்கை வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து இதில் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் முன்னாடி சொன்ன இன்க்ரீடியன்ட் எல்லாத்தோட பெனிஃபிட்ஸும் வந்து சேரதுனால இந்த நலங்கு மாவு பொடியை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால ஓவரால் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிம்பிள்ஸ், பிரேக் அவுட்ஸ், ஆக்னி, தென் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் வந்து அதை சார்ட் அவுட் பண்ணுது. பின்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேடியண்ட்டான ஒரு க்ளோ வந்து கொடுக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேர்வை ஸ்மெல்லை வந்து கட்டுப்படுத்து, நேச்சுரலாக ஒரு அரோமா வந்து நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ எப்படி சொல்கிறது, இம்ப்யூரிட்டிஸ் ஏதாவது இருந்தாலும் அதை சார்ட் அவுட் பண்ணுது, ஒரு எக்ஸ்போலியேட்டராக வந்து உதவுது. ஸோ இந்த நலங்கு மாவு பவுடர் வந்து நம்ம குளிக்கிறச்சையும் யூஸ் பண்ணிக்கலாம், அதை ஃபேஸ் வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பவுடர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸோ இது இத்தனை வகையில் வந்து உங்களுக்கு வந்து பயன்படுது. ஓகேவா? ஸோ குளிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நலங்கு மாவு போட்டை வந்து நீங்கள் குளிச்சிக்கலாம் ரெகுலர் பேசிஸில். ஸோ ஃபேஸ் பேக்காக வந்து நீங்கள் ஏதாவது கேர்டு, மில்க்கு கூட சேர்த்து ஃபேஸ் பேக்காக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ரெகுலராக வந்து இதை ஃபேஸ் வாஷாகவும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பவுடர் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ஸோ இது எல்லா வகையிலும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நான் வந்து எப்படி நங்கமாலாம் வந்து யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி ஆயில் வச்சுட்டு நம்ம நல்லா பாடிக்கு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நலங்கு மாவு பவுடர் போட்டு நம்ம குளிச்சுட்டு வர்றது. ஸோ அந்த மாதிரி. ஸோ நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து டைம்லாம் வந்து இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து சைடாக வந்து நம்ம சோப்லாம் போட்டு வாஷ் பண்ணிப்போம் இல்லையா. ஸோ சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு பின்னாடி இந்த பவுடரை போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் போட்டு நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா வாட்டரை வந்து போட்டு ரின்ஸ் பண்ணிட்டோன்னா கூட ஸோ அந்த டே ஃபுல்லாமே ஒரு சூப்பர் அரோமாவாக இருக்கும். இந்த சம்மர் டைம்லலாம் சில பேருக்கு அந்த ரொம்ப பாடி ஓடர் இருக்கும் இல்லையா. ஸோ சம்மர் டைமில் தான் இல்லை, சில பேருக்கு ஜென்ரலாகவே வந்து அந்த பாடி ஸ்மெல்லாம் வந்து இருக்கும். சில பேர் அந்த நான்வெஜ்லாம் சாப்பிட்டாங்கன்னா அந்த பாடி ஸ்மெல் அவங்க மேலெலாம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்த நலங்கு மாவு போட்டு நீங்கள் வந்து குளிச்சுட்டு வரும்போது ஸோ அந்த ஸ்மெல்லு எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு இமிடியேட்டாக வந்து போயிடும். நீங்கள் பாடிக்கு வந்து பர்ஃப்யூம்லாம் வந்து யூஸ் பண்ணணும் இல்லை பாடி மிஸ்ட்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அரோமா வந்து கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இப்போது எனக்கு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்குலாம் வந்து டைம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பேஜில் வந்து சுப்ரியா சீக்ரெட், அதாவது இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து டி சீக்ரெட் ஸ்கின் அண்ட் ஹேர் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம புதுசாக வந்து இந்த நலங்கு மாவு பவுடர் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து 100 கிராம்ஸ்லேருந்து வந்து இது வந்து இருக்குது. ஸோ 100 கிராம்ஸ் 250 கிராம்ஸ் வந்து கூட இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க இந்த நலங்கு மாவு பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மேக் பண்ணுறது எல்லாமே ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்லதோ ஸோ அதை வந்து ஒரு ரேஷியோ அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேஷியோ படி தான் நம்ம வந்து இதை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் ஸ்கின்னை வந்து இது எந்த வகையிலும் வந்து ஹார்ம் பண்ணாது. ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கொடுக்குற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து தி சீக்ரெட் ஸ்கின் அண்ட் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேயும் வந்து உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறேன் என்னோடய சீக்ரெட்டான வந்து நலங்கு மாவு பவுடர். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே காய்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா லைக் ஸ்கின் கேர் ரிலேட்டட், ஹேர் கேர் ரிலேட்டடாக ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே
பக்கத்தில் இருக்க பெல்லையும் வந்து டாப் பண்ணிக்கோங்க, வீடியோவும் லைக் பண்ணிக்கோங்க. அகெயின் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சுப்ரியா சுசானா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய். லவ் யூ ஆல்.